அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி ஒரு அற்புதமான பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நல்ல ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அதாவது செரிமானம், சாப்பிட்டது செரிமானம் ஆகலை, ஜீரண கோளாறு இல்லாமல் ஏப்பமாக வருது. இந்த மாதிரி நம்ம உடம்பில் தீராத சக்தி, தீராத நோய்கள், இந்த ஜீரண கோளாறு இதுகளெல்லாம் வருதுன்னு சொல்லி ஒரு பெரிய நோய்களுக்கு ஒரு அற்புதமான கோயில் வச்சுருக்கோம். பாருங்கள், ஜீரண கோளாறு இல்லைன்னா எவ்வளவு ஜீரண கோளாறு ஆச்சுன்னா என்ன பண்ண முடியுங்க? சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகலைன்னா நம்ம உடம்பில் எத்தனையோ நோய்கள் உற்பத்தி ஆயிரும். அப்போ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஜீரண கோளாறுக்குன்னு ஒரு சிறப்பு வேணுமா வேண்டாமா? நினச்சி பாருங்கள். அதாவது அந்த ஜீரண கோளாறுங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த காலத்தில் நொறுங்கா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு என்ன, நல்லா மென்று அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இந்த இதயத்துக்கு அரைக்கிற ஓய்வு கொஞ்சம் குறையும். இல்லாட்டி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே முழுங்குனா இதை போய் கீழே இதயம் அரைச்சி அதுக்கப்புறம் இதயத்துக்கிட்ட நம்ம போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மோஷனுக்கு போகும். அப்போ இதைய அந்த காலத்தில் ஜீரண கோளாறு சக்தி நம்ம உடம்பில் எப்பவும் வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு கோவில் வச்சுருக்கேன். திருவையாறு பக்கத்தில் ஐயாரப்பர் திருக்கோவில். திருவையாறு ஐயாரப்பர் அப்படின்னு என்ன? திருவையாறு எங்கே இருக்குதுங்க? கும்பகோணத்துலேருந்து 35 கிலோமீட்டர் திருவையாறு. அந்த 35 கிலோமீட்டர் பக்கத்தில் ஐயாரப்பர்னு சொல்லி ஒரு கோவில். இந்த ஐயாரப்பர் கோவிலுக்குள்ளே தான் நம்ம சாப்பிட்ட செரிமானம் ஆகாமல் ஜீரண கோளாறு, வாய்வு கோளாறு, அங்கங்கே மூச்சு திணறல் எல்லாம் பிடிச்சு நம்ம உடம்பை கட்டுமான கோப்பில் இல்லாமல் நம்ம வச்சுருக்குமா. அதுக்கு அந்த கோவிலில் போய் சாமி மேலே ஊற்றின பால் வாங்கி குடிக்கணும். சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணணும். அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அன்றைய பொழுது நன்றாக போகுமா. பாருங்கள், அப்போ எப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஜீரண கோளாறுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. அப்போ இப்போ எவ்வளவு நோய்க்கு நம்ம வைத்தியம் சொல்கிறோம் பாருங்கள். எல்லாமே அந்த காலத்தில் கோவில்கள் எல்லாமே இது நம்ம உருவாக்கப்படலை. அதிலிருந்து போய் நம்ம அந்த புராணத்தை எடுத்து படித்தா இந்தந்த சிவனுக்கு இந்தந்த பாடங்களை சொல்லி இந்தந்த நோய் வந்தால் தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லி கடவுளுக்கே ஒரு பாடம் சொல்லி அந்த காலத்தில் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அஷ்டபந்தன மருந்து சாத்தியிருக்காங்க. சாமி காதில் போய் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய ஜனங்கள் இன்ன பிரச்சனைக்கு வருவாங்க, அது இந்த நோயை நீ குணப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோய்க்கு தகுந்த சிவலிங்கத்துக்கூடவே நம்மளோட அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போ செரிமானம், ஜீரண கோளாறுங்கிறது சாதாரணமான விஷயம்னு பாருங்கள். ஒரு சில பேர்த்துக்கு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். குடலில் இருந்து ஏப்பம் வேலை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஏப்பம் கரெக்டாக இருக்காது. காரணம், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, உணவு சரி வராது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம உடம்புக்குள்ளே நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம உடம்பு ஒரே பேக்கிங் ஆயிடுச்சுன்னு. அதுக்குள்ளே போய் என்னென்ன சிரமப்படுது ஒவ்வொரு பொருள்கள், அந்த உறுப்புகள் எல்லாம் உடம்புல எல்லாம் எல்லா இடத்துலையுமே அது சிரமப்பட்டு தான் நம்ம உடம்புலேருந்து வெளியில் நம்ம எல்லாமே கழிவு வருது. அப்போ அதை எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு தான் அங்கே அந்த கோவிலுக்கு பக்கத்தில் குளிச்சுட்டு அந்த சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஜீரண கோளாறுக்குன்னு பால் வாங்கி அபிஷேகம் பண்ணி அதை வாங்கி குடிச்சிட்டு அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கோவிலில் 1 மணி நேரமாவது உட்கார்ந்துருந்தால் அந்த வைப்ரேஷன் பவர் உங்களுக்கு சேரும். அப்போ இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுங்கள். நம்ம முன்னோர்கள் இதை காமிச்சு கொடுத்தாங்களா? அந்த காலத்தில் நல்லா பாருங்கள், இந்த டிவி கிடையாது, நம்மளுடைய இதில் டிவி கிடையாது, இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப் கிடையாது, பெரிய பெரிய விஞ்ஞானபூர்வமாக நம்மளுக்கு இந்த உலகத்தை கொண்டு போய் சேர்த்துறக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு திறமையுள்ள ஒரு மனிதர்கிட்ட ஒரு வைத்தியர் இருந்தால் அந்த வைத்தியர் அந்த கிராமத்து களபத்தை தெரிவார், இந்த உலகத்துக்கு போய் சேராது. ஆனால் இன்றைக்கி இந்த டிவியில் நம்ம பேசுகிற பேச்சு உலகத்துக்கு அவங்கவுங்க டிவியில் உட்காந்து பார்க்குறீங்க. அப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குதா? இன்றைக்கி இந்த கோவில்களெல்லாம் இங்கே இருக்குதுன்னு உலகத்துக்கு போகிறதுக்கு காரணமே இத்தனை சித்தர்களும் கோயிலை கட்டி வச்சுட்டு எப்படியாவது இந்த உலக மக்கள் நலனுக்கு இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளவு தவம் இருந்திருந்தால் அந்த தவ கோலத்தில் இருந்து நமக்கு இந்த கோயில் கிடச்சி உலகத்துக்கு பரப்பியிருப்போம். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள். அதனால தான் உண்மை உலகம் பூரா வெல்லுமா. அப்போ உண்மையாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த சாமிக்கு பவர் இருக்கிறனால, சக்தி இருக்கிறனால இது மக்களுக்கு போய் சேரும்போது எத்தனை மக்களுக்கு அந்த நோய் இருந்தாலும் அத்தனை மக்களை குணப்படுத்துறதுக்கு அந்த கோவிலுடைய வரலாறு இருக்குது.
அப்போ நம்ம இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க, ஒவ்வொரு கோயிலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்தந்த கோவிலுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது, ஒரு மந்திரம் இருக்குது, ஒரு ஜபம் இருக்குது, ஒரு தியானம் இருக்குது, ஒரு தவம் இருக்குது, ஒரு தியானம் இருக்குது. எல்லாமே ஒரு கோவிலுடைய வரலாறுக்குள்ளே இவ்வளவு ரகசியம் இருக்குது. ஒரு வைப்ரேஷனே தனித்தனியாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போங்க, ஒரு கோயிலுக்குள்ளே கூலிங் அதிகமாக இருக்கும். இன்னொரு கோயிலுக்குள்ளே போங்க, ஹீட் அதிகமாக இருக்கும். இன்னொரு கோயிலுக்குள்ளே போங்க, விறுவிறுப்பு இல்லாமல் ஹீட்டும் இல்லாமல் சமரசமாக இருக்கும். அப்போ இதனால் என்ன காரணம்? ஒவ்வொரு கோயிலும் ஆதி காலத்தில் முன்னோர்கள் பஞ்சபூத தத்துவத்தை வச்சு கோயில் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுதா? ஐஸ் கட்டி மேலே நீங்கள் போய் நின்னால் உங்கள் உடம்பு எப்படி இருக்கும்? கூலிங்காக இருக்கும். சுடு பாறையில் போய் நின்னீங்கன்னா உங்கள் உடம்பு எப்படி இருக்கும்? பாறாங்கல் இருக்கக்கூடிய சூடு உடம்பில் ஏறும். அப்போ காற்று அப்படிங்கிறது காற்றுல போய் நீங்கள் நின்னீங்கன்னா அப்படி காத்தோட்டமாக இயற்கையாக நம்ம உடம்பை வந்து காத்தடிக்கும். அப்போ நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம் இந்த பஞ்சபூத தத்துவத்தை மனிதர்களுக்கு மட்டும் வைக்கல, கோயிலுக்கும் வச்சுருக்காங்க. அதனால தான் 5 பஞ்சபூதம் இயங்குற மாதிரி ஒரு நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், கிழமை இது எல்லாம் ஒரு நேர்கோட்டுக்கு எப்போ வருதோ அன்னைக்கு வெயிட் பண்ணி அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணினதுனால தான் பஞ்சபூத சக்தி அங்கே இயங்குது. எப்படி ஏன் ஒரு நோய் குணமாகுதுன்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? அந்த நோய்க்கு காரணம் இப்போ நம்ம கட்டுற கோவில் எல்லாமே ஒரு ஜோசியர்கிட்ட போய் உத்தராயணம் தட்சிணாயன காலம் பார்த்து ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து கோயிலில் சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணிடுவோம். அன்னைக்கு 5 அங்கங்கள், கிழமை, திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் இந்த 5 ஒன்றா வரக்கூடிய நாள் 3 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணி அந்த 4 நட்சத்திரம் கிழமையும் இந்த பஞ்சபூத சக்திகள் ஒரே நேர்கோட்டுக்கு வர்ற அன்னைக்கு அவங்க அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க. அதனால தான் அந்த கோவிலில் நீங்கள் என்ன நோயாக இருந்தாலும் அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிடும்போது அந்த அதுக்குண்டான வைப்ரேஷன் நம்ம உடம்புல போய் அந்த நோயை குணப்படுத்துது. இதுதான் கடவுளோட சக்தி. இது யார் கையிலுமே இல்லை, நம்ம முன்னோர்கள் கையில் தான் இருக்குது. முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இது எல்லாமே பாருங்கள், இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் ஒரு மிகப்பெரிய புத்தகம் இதெல்லாமே கொடுத்துருக்கேன். A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகம் வந்து கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே 2 நாளில் உங்களுக்கு கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை பார்க்குறோம் சென்னையில். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் காசி, கயா, அயோத்தி, திரிவேணி சங்கமம், புத்தகையா இந்த மாதிரி ஆலயங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் மாதம் இந்த மாதிரி எல்லாம் ஆலயங்களுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜோதிடம் நம்மளோட போயிடக்கூடாதுங்கிறக்காக, அடுத்த தலைமுறைக்கு இது பயன்படுதுங்கிறக்காக ஒவ்வொரு செட்டாக படிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ தான் ஆண்கள் படித்து முடித்தாங்க. இப்போ பெண்களுக்கு 108 பேருக்கு ஜோதிட வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். ஆள் சேர்க்கை இப்போ போயிட்டுருக்குது. ஒரு வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய ஜோதிடர் ஆயிடலாம். அவங்க வீட்டுக்கு அவங்களே குடும்ப ஜோசியராக முடியும் என்று சொல்லி நீங்கள் அதுக்கெல்லாமே கீழே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.